அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெரும் தலைவர், கர்ம வீரர், ஏன் இன்னும் அதைவிட கல்வி வளர்ச்சி மேம்பாட்டுக்கு மிகவும் முக்கியமாக பங்கேற்று வித்திட்டு மேன்மைப்படுத்தியவரும் இவர்தான். யாருந்த இவர்? அவர்தான் நம் பெருந்தலைவர் காமராசர் ஆவார். ஆகையால் அவரது பிறந்த நாளாகவும் கல்வி வளர்ச்சி நாளாகவும் இன்று கொண்டாடப்படுகின்றது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்நாளில் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் கூற விழைகிறேன். கர்ம வீரர் காமராசர் 1903 ஜூலை 14 நாள் விருதுப்பட்டியில் தேங்காய் வியாபாரி குமாரிசாம் நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த காரணத்தினால் தன் குடும்பத்தின் சூழ்நிலையால் பள்ளி சென்று படிக்க முடியாமல் தன் மாமாவின் கடையில் வேலைக்கு அமர்ந்து தன் குடும்பத்தை காக்க அப்பொழுது அவரது வயது 12. காமராசர் தன் சிறு வயதிலேயே அரசியலில் ஆர்வம் இருந்ததினாலும் பஞ்சாயத்து கூட்டங்கள் அரசியல் கூட்டத்தில் கலந்து கொண்டதினால் அரசியல் நிகழ்வுகளை பல நாளிதழ்களை படித்து அறிந்து கொண்டார். அனிபெசன்ட் அம்மையார், பாரதியார், பகிங் சந்திர சட்டர்ஜி ஆகியோராலும் அரசியலில் நாட்டம் கொண்டார். ரவுலட் சட்டம், நூற்றுக்கணக்கான அமைதியான போராட்டக்காரர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆகிய நிகழ்வுகளினால் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்த அவர் மகாத்மா காந்தியை சந்தித்து அவரோடு ஒத்துழையாமை இயக்கத்தை, கொடி தியாக கிரகம், உப்பு சத்தியாகிரகம் போன்றவற்றில் கலந்து கொண்டதாலும் மேலும் பல குற்றச்சாட்டுகளை சிறை தண்டனை அடைந்தார். இறுதியில் வெள்ளையனை வெளியேற்றிய இயக்கத்திலும் சிறை தண்டனை அடைந்தார். இறுதியில் 1954 ஏப்ரல் 13 சென்னை மாநிலத்தில் முதலமைச்சராக பதவி ஏற்றார். சுமார் 10 ஆண்டு காலம் வரை பதவி வகித்தவர் ஆற்றிய தொண்டுகள் எண்ணில் அடங்கா. ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை, ஆவடி கனரக தொழிற்சாலை, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், திருச்சி மின் நிறுவனம், மணலி சுத்திகரிப்பு நிலை, நீலகிரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை என பல தொழிற்சாலை நிறுவப்பட்டன. மேலும் நீர்ப்பாசன திட்டங்கள், அணைகள் கட்டுதல் போன்றவற்றிலும் ஈடுபட்டார். 1965 உணவு நெருக்கடியின் போது ரேஷன் உணவு விநியோக முறையை முதலில் அறிமுகம் செய்தவர் இவர்தான். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஆற்றிய திட்டங்களுள் ஒன்று யாதெனில், தன்னால் கல்வி கற்க முடியவில்லை என்றாலும் படிக்காத மேதை என்ற பெயருக்கு ஏற்பவர் ஆற்றிய திட்டம் யாதெனில், அனைத்து குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக இலவச கல்வி திட்டத்தை ஏற்படுத்தினார். பசி பிணி என்ற நோயின் காரணத்தினால் வேலை செய்யும் சிறார்களுக்கு இலவச கல்வியோடு இலவசமாக மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். அவர் பல பள்ளிகளையும் நிறுவினார். பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இல்லாமல் இருக்க பள்ளி சீருடையை ஏற்படுத்தினார். அதோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர் பணி புரிந்தவர்களுக்கு தொடக்க பணியாளர், உயர் பணியாளர் அனைவருக்கும் ஓய்வு ஊதிய திட்டத்தையும் கொண்டு வந்தார். மேலும் நாட்டின் நல்ல தலைவர்களை உருவாக்குவதில் நல்ல திறனிருந்த காரணத்தினால் அவருக்கு கிங் மேக்கர் என்ற பெயரும் சூடப்பட்ட ஏழை பங்காளனின் பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாளை நாம் அனைவரும் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.